ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடிப்பு அறைக்கு சாண்ட்ராவுக்கு எவிக்ஷனில் கூட ஒரு பயண வீடியோ போட்டாங்க. அதில் கூட எந்த அளவுக்கு இந்த சேனல் ப்ளஸ் விஜய் சேதுபதி அண்ணன் வந்து எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. பயண வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு சாங்ஸ் போட்டு தான் இந்த வீடியோவை இது பண்ணாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பயண வீடியோ போடும்போது அவங்க என்ன வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே போடுவாங்க. ஆனால் இவங்க ஒஸ்ட்டாக பண்ணக்கூடிய இடங்களில் கூட ஏதோ கெத்தாக பண்ண மாதிரி பயண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை போட்டு விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே ஏதோ காட்டாத மாதிரி, அதாவது சேனல் வந்து இவங்கள பொத்தனாப்பில் கொண்டு போகிறாங்க. இன்னும் இந்த எவிக்ஷனை வந்து இவங்க பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க உள்ளே இருந்தாங்கன்னா சாண்ட்ராவுக்கு தான் இன்னும் பிரச்சனை. இவங்கள வெளியே அனுப்புகிற மூலமாக அவங்கள காப்பாற்றி விடுறாங்க. இப்போது சாண்ட்ரா உள்ளே இருந்தாங்கன்னா ஏற்கனவே வந்த வியானா, ரம்யா எல்லாருமே சாண்ட்ராவை அடின்னு போட்டு அடித்தாங்க. இனி பார்த்திங்கன்னா இவங்க என்னெல்லாம் பேசி வச்சுருக்காங்க. இப்போ கனி உள்ளே வருவாங்க, எஃப்ஜே உள்ளே வருவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அமித்தை கூட பேசி வச்சுருக்காங்க. இவங்க எல்லாரும் உள்ளே வரும்போது சாண்ட்ராகிட்ட கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நான் உங்களுக்காக தானே சப்போர்ட் பண்ணேன், நீங்கள் என்ன பின்னாடியெல்லாம் இப்படி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சாண்ட்ராவை வந்து எவிக்ஷன் அவசரமாக பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா பார்த்திங்கன்னா பார்வதியோட ஈக்குவலான கேமர். அதாவது பார்வதி வந்து நேரடியாக பேசுவாங்க, சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா யாரை எப்படி தூக்கலாம் அப்படின்னு மைண்ட் அளவில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க. அதில் வந்து பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுதான் அவங்களோட ஒரிஜினல் கேம் பிஹேவியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து வெளியே போனோன்னா அழுற விஷயம், இது எல்லாமே அவங்களோட கேம் தான். ஏன்னா நீங்கள் பயண வீடியோவிலே பார்த்திங்கன்னா அவங்க அழுறது, சோகமாக இருக்கிறது, அது மட்டும் இல்லை பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது, இது எல்லாமே இந்த பயண வீடியோவில் எதுக்காக காமிக்கணும்? அப்போ இது வந்து இவங்களோட கேம் அப்படிங்கிறத தானே காட்டுது. அதனால தானே அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேனிக் அட்டாக் வந்ததுலேயும் கொஞ்சம் தான் உண்மையாக இருக்கலாம், மீதி எல்லாமே பொய்யாக தான் இருக்கலாம். ஒரு பேனிக் அட்டாக் வருது, மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கினவங்களுக்கு முழிப்பு வர்றதுக்கு எப்படியுமே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இவங்க மயக்கத்திலே இருந்துட்டு பழையபடி ஏதோ வலி போகிறது மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நிறைய வந்து சைலண்டாக கேம் ஆடியிருக்காங்க. இது சேனலுக்குமே தெரியுது இது எல்லாமே கேம் தான், இவங்களோட கேம் அப்படின்னு. அதனால தான் ரெட் கார்டு கொடுத்து இவங்க அனுப்பின உடனே பார்த்திங்கன்னா பார்வதி கமருதீனை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பின உடனே பார்த்திங்கன்னா சரியாயிட்டாங்க. இதுதான் மக்களுக்கு இவங்க மேலே ரொம்ப டவுட் வந்தது. மக்கள் வந்து இவங்களுக்கு ஒரு பக்கபலமாக தான் இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தவுடனே பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கமருதீனும் பார்வதியும், முக்கியமாக கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்டார் காலில் விழுந்து. அப்போ இவங்களோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு? விஜய் சேதுபதி சாரும் ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொல்லி சினிமாவில் சொல்கிற மாதிரி ஆர் யூ ஓகே சாண்ட்ரா அப்படின்னு கேட்டோன்னா சார் இப்போ சரியாயிட்டேன் சார் அப்படின்னு ஒரு நிமிஷத்துலேயே சரியான மாதிரி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே இவங்களோட கேம். அதாவது ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வந்து வெளியே அனுப்பியாச்சு, இது என்னோட கேம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து சொன்ன உடனே சடன்லி கேமை வந்து மாற்றியாச்சு. இந்த மாதிரி சோகமாக இருக்காத, அழுதுட்டுருக்காத அந்த மாதிரி கொடுத்து அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேம் எப்படியெல்லாம் மாறுது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சேனலுக்கு தெரியும். இவங்களுக்கு நிஜமாவே இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இது எல்லாமே கேம் அப்படின்னு சேனலுக்கு தெரியும். தெரிஞ்சே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களை இப்போ வெளியே அனுப்புனதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இனி உள்ளே வந்தால் இவங்களோட கேரக்டர் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இவங்களை அடின்னு அடிக்க போகிறாங்க. ஏற்கனவே திவ்யா வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வியானாவும் ரம்யாவும் வந்து திவ்யாவை தப்பாக பேசினதை சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் இவங்களை வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாச்சு திவ்யா. இவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. ரம்யா கிட்ட பேசும்போது கூட இவங்க என்ன பேசியிருக்காங்க, நான் உன் கூடவே இருந்தால் உனக்கு வந்து ஹோப்பாக இருக்கணும்னு என்ன அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்க பேசி பேசி தன்னால் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க.
அதனால தான் இந்த சேனல் வந்து இவங்கள இந்த டைமில் வந்து வெளியே அனுப்புகிறாங்க. விஜய் சேதுபதி சார் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, அந்த பணப்பெட்டியை சாண்ட்ரா எடுத்தால் சாண்ட்ராவை எப்படியுமே வந்து டைட்டில் கிடைக்காது, அதனால் அந்த பணமும் கிடைக்கும், இந்த பேமெண்ட்டும் கிடைக்கும், எடுத்தால் நல்லது அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs ரவுண்டாக வந்தோடனே எடுக்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இங்கே சில இதெல்லாம் நடந்து நம்ம கானா வினோத் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் சாண்ட்ராவுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு மைண்ட் செட்டும் இருந்திருக்கலாம். நம்ம இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணுறோம், இது எதுவுமே விஜய் சேதுபதி அண்ணா வந்து நமக்கு கேட்கவே இல்லை, அப்படியே நம்மளை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் ஒருவேளை கப்பை தந்தாலும் தந்துடுவாங்க, நம்ம பணத்தை எடுக்க வேண்டாம், அந்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம். இவங்க வந்து எவ்வளவோ பேசியிருக்காங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி சார் இதுவரை குறும்படம் போட்டதே இல்லை. ஆனால் ஒரு உப்பு சப்பு இல்லாத மேட்ருக்கு போட்டாருங்க பாருங்கள் ஒரு குறும்படம். நம்ம வந்து பெட்டி தூக்குனதுக்கு அரோரா காரணமாக, விக்ரம் காரணமாக, இல்லை சபரியை வந்து நம்ம பிரவீன் சொன்னது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாங்க. இதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க, இது தேவையில்லாத ஆணின்னு தான் நினைக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ நம்ம சாண்ட்ராக்காவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து விஜய் சேதுபதி சார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. சாண்ட்ரா வெளியே போன உடனே பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து உள்ளே வராரு. பிரஜன் உள்ளே வந்ததுக்கப்புறம் திவ்யா வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, எதுக்கு என்ன இந்த மாதிரி பேசி வச்சுருக்கா அந்த மாதிரி. இவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை பிரஜன், அதாவது என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டா அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை, ஏதோ சமாளித்து விடுறாரு. அந்த இதை டைமை வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு ஒய்ஃப் மேலே எதுவும் தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சமாளித்து விட்டுட்டு போகிறாரு. திவ்யாவுக்கு இனி வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து திவ்யாவுக்கே தெரியும். ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா விக்ரம கேட்குறது, விக்ரம் அந்த மாதிரி வெளியிருந்து வந்து பயங்கரமாக விக்ரம தாக்கியிருப்பாங்க, அதை பற்றியெல்லாம் வந்து கேட்குறாரு வீக்கெண்டில். ஆனால் சாண்ட்ராவை நம்ம ரம்யா பேசியிருக்காங்க, வியன்னா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேட்குறத கூட வெளிப்படையாக கேட்க மாட்டேங்கார் விஜய் சேதுபதி வீக்கெண்டில். எப்படி நீங்கள் சாண்ட்ரா இந்த மாதிரி பேசுனீங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேங்காரு. ஏன்னா வந்து சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, அதனால தான் அதெல்லாம் வந்து கேட்காம மறைக்கிறாங்க, சாண்ட்ராவை காப்பாற்றுறாங்க. நம்ம சாண்ட்ராவை விஜய் சேதுபதி சாரும் விஜய் டிவியும் காப்பாற்றுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.